தமிழ் குடிகளின் ஒற்றுமைக்காகவும் தமிழர்கள் ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இன்று தமிழர்கள் எழுந்து வரும் காலங்களிலே தமிழ் சமூகங்களுக்குள் பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களிலும் சரி வட மாவட்டங்களும் சரி இதில் அதிகப்படியாக தென் மாவட்டங்களில் தேவரும் தேவேந்திரர்களும் கொண்டு விட்டால் நமது ஆட்சிக்கு பங்கம் வரும் என்ற எண்ணத்தோடும் இந்த தமிழ் சமூகம் விழிப்பு அடைந்து விட்டால் சிறு சமூகங்களாக இருக்கக்கூடிய மாற்று சமூகங்கள் ஆட்சியில் ஆள முடியாது என்ற எண்ணத்தோடும் இந்த தமிழ் குடிகளுக்கு பிளவுபடுத்தும் விதமாகவும் ஆங்காங்கே தொடர்ச்சியாக எமது இன சொந்தங்களை கொலைகளை செய்து இருவரும் சமூகங்களுக்கும் பிளவு ஏற்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அயோக்கிய எண்ணம் கொண்ட இந்த சமூக விரோதிகளை கண்டித்து சமீபத்தில் நடந்த என்னுடைய அன்பு சகோதரன் ராமர் பாண்டியன் அவர்களின் கொலையை கண்டித்தும் அந்த கொலைக்கான குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் என் அன்பிற்குரிய தம்பி தமிழர் தேசிய கழகத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் வையவன் அவர்கள் முன்னெடுத்துள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரிமையோடு கலந்து கொண்ட எனது அருமை சகோதரர் பூமிநாதன் கோனார் அவர்களே, முத்திரையர் சமூகத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர் நடராஜன் பூசாரி அவர்களே, அண்ணன் மூக்க நம்பரம் அவர்களே, இங்கு தமிழராய் பிறந்து தமிழராய் வளர்ந்தாலும் நாங்கள் மாற்றத்தை தான் தழுவினோம் என்ற ஒரு மாற்றத்திற்காக நாங்கள் மாற்றத்தை தழுவினாலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தீமை என்றால் முதல் ஆளாக யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பை எங்களுடைய பாதிப்பாக நினைத்து களமாடும் அன்பு மாமா இஸ்லாமிய சேவை சங்கத்தின் நிறுவன தலைவர் சாரல் அமில் அவர்களே, அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய ரத்த உறவுகளே, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ராசா கிருஷ்ணன் அவர்களே மற்றும் தமிழர் தேசிய கழகத்தின் இந்த போராட்ட களத்தில் உறுதுணையான தளபதிகள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேதனை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தோழர்களே, தொடர்ச்சியாக நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். தமிழகத்தில் இன்று தலைவிரித்து ஆடுகிறது போதைப் பொருட்கள். சமீபத்தில் கூட 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பொதுகை இறங்க 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் குச்சின்றாங்க. நம்ம பார்த்ததில்ல. நம்ம அதிகபட்சமா போனா நம்ம இங்க சமூகத்தில் ஊடுருவது கஞ்சாவை பார்த்திருப்போம். கஞ்சாவுக்கு பருவம் நடக்குது, அங்காயத்துக்கு நடக்குதுன்னா கொக்கின் அது என்னது இன்னொரு போதை பொருள் சொல்றான். 200 கோடி 300 கோடின்றான். இந்த காவல்துறை என்ன செய்யறாங்க? மனித வளத்தை அழிக்கக்கூடிய இந்த போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடிய அதை வச்சு சம்பாதிக்கக்கூடிய அயோக்கியர்களை கைது பண்ண வேணாமா? இந்த கொலை எதனால நடக்குது? அந்த பொருளாதாரத்துக்கு அந்த போதை பொருட்கள் தான் நடக்குது. கல்லூரி மாணவர்கள் சூழலிறாங்க இல்லையா? இந்த கொலைக்கெல்லாம் என்ன வயசுல உள்ள மாணவர்கள் சின்ன பசங்க எப்படி இந்த கொலையை செய்யறாங்கன்றது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு இந்த அரசு கண்காணிக்காதா? ஒரு தனி மனிதனுடைய சுகத்துக்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இந்தியா முழுவதும் இதை நடந்துட்டு இருக்கின்றாங்க. அப்ப எவ்வளவு கொலைகள் நடக்குது, எவ்வளவு கடத்தல், எத்தனை செயின் பறிப்பு, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? தமிழக அரசு தானே பொறுப்பேற்கணும். காவல்துறை யார் கையில வச்சிருக்கா? மாண்புமிகு முதல்வர் தானே கையில வச்சிருக்காரு. இல்ல போதை நடமாட்டம் இப்படி இருந்தா கொலை விடாம என்ன செய்யும்? இரு சமூகத்துல 2 சமூகம்ல ஒட்டுமொத்த சமூகத்து இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்குறீங்க. அந்த போதை தேவை எப்படி அவனுக்கு நிறைவேறும்? பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட வைக்கிறது யாரு? காவல்துறை தானே. காவல்துறை ஒழுங்கா கண்காணிச்சிருந்தாங்க போதை நடமாட்டம் அதிகமா வருமா? இதை தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனித வளங்களை அளிக்கக்கூடிய ஒரு கொலை குற்றவாளிகளை உருவாக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்குறது தமிழக அரசை கண்காணிச்சு இந்த குற்றவாளிகளை கண்டிக்கணும்னு சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலியமாக ராமர்
சுப்பிரமணியன் போன்று மீண்டும் அவர் எதுக்காக கொல்லப்பட்டாரு? இந்த எங்க பகுதியில் கஞ்சாக்களும் போதை வாசிகளும் அதிகமா பயன்படுது, அதை தடுத்து நிறுத்தணும்னு மனு கொடுத்துருக்காரு. இதை தவிர்த்த காவல்துறையை தான் நம்ம கண்டிக்கணும், தமிழக அரசை கண்டிக்கணும். ஏன்னா அவருடைய முன் நடவடிக்கைகள் எப்படி இருந்தாலும் கொலைக்கு கொலை தீர்வாகாது, அரசு தண்டனை கொடுக்கும் யார் எந்த தவறு பண்ணாலும். அதை கண்டிக்க வேண்டியது கண்காணிக்க வேண்டியது காவல்துறை கொடுத்தாங்க. இந்த மாதிரி தவறுகளை கண்டிக்க தவறிய தமிழக அரசையும் காவல்துறையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சார்பாக தமிழக முன்னேற்ற கழகம் கண்டித்து வாய்ப்பளித்த தமிழர் தேசிய முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் அன்பு தம்பி பையன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி.